அப்போது பாருங்கள், அப்படி என் கணவனாக்கு துரோகம் பண்ண மாட்டேன், நான் பத்தினியாக இருப்பேன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. இந்த சமுதாயம் ஆசைகள் இருக்கும். ஆமாம், படித்த பையன், ஊரில் பார்க்குறோம் வர்றவங்க நம்ம ஹஸ்பண்டை தவிர பெட்டரானவங்க, அழகானவங்க, கலரானவங்க அப்படின்னு பார்த்தோன்னே இச்சை வரும். நாம் விட்டால் அவங்களோட போய் வாழ்ந்துடலாம், சரிங்களா? பட் ஆனால் இந்த சமுதாயம் ஏற்றுக்கிடாது, அதை கள்ள உறவுன்னு சொல்லும். அதனால் அந்த பழக்கிற கூட கண்ட்ரோல் பண்ணி இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா? ஓகே, எவ்வளோ பேர் அதெல்லாம் பார்க்காம சமுதாயத்தையும் பார்க்க மாட்டேன், எதையும் பார்க்க மாட்டேன், நான் அப்படி தான் தெரிவேன் அப்படின்ட்டு மோசமான வேசித்தனத்தில் திரிகிறதை விட, ஊருக்கும் சமுதாயத்துக்கும் அப்பா அம்மாவுக்கும் குடும்ப ஒழுக்கத்துக்காகவும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தும். தன்னுடைய கணவனாருக்கு துரோகம் பண்ணாத, தன்னுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணாமல் கண்ட்ரோலில் கட்டுப்பாட்டில் இருக்கிற வாழ்க்கை பெஸ்ட்டு. இதை விட அது பெஸ்ட்டு. அதை விட இன்னொன்று, நம்ம யாருக்காகவும் பார்க்க மாட்டேன், என் ஹஸ்பண்டை நான் அவ்வளோ நேசிக்கிறேன், என் மனைவி அவ்வளோ நேசிக்கிறேன், அப்படிலாம் துரோகம் பண்ண என்னால் முடியாது அப்படின்ட்டு வைராக்கியமாக இருக்கிறது இது. அதையும் விட பெஸ்ட்டு. அப்பா அம்மா சமுதாயம் வாய்ப்பு கிடைச்சா அப்படின்னு, அதை விட இந்த கணவனார் மேலே வச்சுருக்கிற இந்த அன்புக்காக துரோகம் பண்ணக்கூடாது, பர்ஃபெக்டாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும், கற்புள்ள நடத்தையாக இருக்கணும் அப்படின்னு இருக்கிறது பெஸ்ட்டு. அதுக்கும் மேலே பெஸ்ட்டு ஒன்று இருக்குது. கையை தட்டி, நான் தேவனுடைய பிள்ளை, நான் அவருடைய சாட்சி, அவர் எனக்குள் வாசமாக இருக்கிறார், அவர் அன்பில் குற்றம் இல்லாதவர், நானும் அன்பில் குற்றம் இல்லாதவர் நடந்து கொள்ள என் தேவனுக்கு உண்மையாக இருக்க. ஆமென். ஆமாம், மனசளவில் கூட இந்த ஒய்ஃபு இப்போ ஹஸ்பண்டுக்காக ஆமாம் மனசளவில் கூட இருக்கலாம் ஓரளவு. ஆனால் இது பரிபூரணமானது, என் தேவனுக்காக. மனசளவில் கூட என் கணவனாருக்கு துரோகம் பண்ணா, மனைவிக்கு துரோகம் பண்ணா, நான் ஆண்டவரை நம்பி உண்மை உத்தமமாக இருப்பேன், வாழ்கிற வாழ்க்கை தான் பெஸ்ட்டு. கரங்களை தட்டி எத்தனைக்குரிய தான் சார் வாழ்க்கை. இது சபையில் தான் உண்டாகும், வெளியில் உண்டாகாது. வெளியில் வாய்ப்பு கிடைக்காம அவங்க இருக்கிறாங்க. வெளியில் இருக்கிற மருமக்கமாரு, பொம்பளை பிள்ளைகளாக இருக்க, ஆம்பளைங்க இருக்கட்டும், வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறாங்க. வாய்ப்பு கிடைச்சா அவங்களும், வாய்ப்பு கிடைச்சாலும் சில நேரம் சமுதாயத்தில் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டோம்னா போச்சு, மாட்டிக்கிட்டான்னு ஒருத்தர் காப்பாற்றணும் கத்தருன்ன மாதிரி, மாட்டிக்கிட்டோன்னு ஐயோ கேவலம், ஆனாலும் அப்போ பண்ண மாட்டோம்ப்பா அப்படின்னு இருப்பேன். மாற்றுறதுக்காக இல்லை, கேவலத்துக்காக இல்லை. எனக்கு அது டிசைனே கிடையாது, என் டிசைன்லேயே அது கிடையாது. என்னை சிருஷ்டித்த தேவன் என்னை அந்த நோக்கத்தோடு சிருஷ்டிக்கவே இல்லை. என்னை சிருஷ்டித்தவர் எனக்கு ஒரு துணையை தந்து அந்த ஒரு துணைக்கு உண்மை உத்தமமாக இருப்பேன் தான் என்னை சிருஷ்டித்திருக்கிறார். என் சிருஷ்டிப்புக்காக நான் வாழ்வேன். என்னை படைத்தவருக்கு என்னை குறித்த நோக்கம் நிறைவேறும்படியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறது. கையை தட்டி சொல்லுங்கள், என்னை படைத்த தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். அதுதான் வாழ்க்கை. பாருங்க, நம்ம இப்போ பேசுகிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வாழ்க்கையில் அனுபவமாக மாறிட்டுன்னா நம்ம கொடுத்து வச்ச ஆட்கள். நம்மளுடைய பொருளாதாரம் எங்கேயோ போயிடும், நம்முடைய குடும்ப சமாதானம் எங்கேயோ போயிடும், நம்மளுடைய பிள்ளைகளுடைய தலைமுறைகளுடைய உயர்வை எங்கேயோ போயிடும். சூப்பராக இருக்கும். ஓகே, காட் பிளஸ் யூ. இந்த